எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MS எக்ஸல் கொஷின்ஸை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜில் இருக்கக்கூடிய எக்ஸலை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு நிறைய கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அதாவது மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் எஸ்பெஷலி பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் வந்து MS எக்ஸலில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க. டான்செட்லேயுமே கேட்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன ஓவர்வியூஸ் மட்டும் நம்ம இந்த கொஷின்ஸில் பார்ப்போம். இதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் எ ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன். இது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன். இதை ஒர்க் புக் அப்படிங்கிற நேம்லேயும் சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னதுன்னா, டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணுறதுக்கும் டேட்டாவை ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கும் யூஸ் ஆகக்கூடியது. ஸோ அப்போ எல்லாமே வந்து செல்ஸாக தான் இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கிறனால செல்ஸாக இருக்கும். ஸோ காலம் எல்லாத்தையுமே லெட்டர் ரெப்ரசன்டேஷனில் வச்சுருப்பாங்க. ரோஸ் எல்லாத்தையுமே நம்பர் ரெப்ரசன்டேஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு செல்லை ரெப்ரசன்ட் பண்ணும் போது காலம், அதுக்கப்புறம் அந்த ரோவோடைய ரெஃபரன்ஸ். ஸோ இதுதான் செல் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ A1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செல்லை ரெஃபர் பண்ணக்கூடியது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஹூ இன்வென்டட் MS எக்ஸல் இன் விச் இயர்? ஸோ ரிச்சர்ட் ப்ரோடி அப்படிங்கிறவர் தான் MS எக்ஸலை இன்வென்ட் பண்ணவர் 1985, விச் மீன்ஸ் 1985 அவங்க இன்வென்ட் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபால்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபார் அன் எக்ஸல் ஒர்க் புக்? ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கு டிஃபால்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் வந்து .xlsx. இதுதான் ஆன்சர். ஸோ கீழே ஒரு சிலவான காமன் டெர்மினாலஜிஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுவே வந்து அந்த ஒர்க் புக், அந்த எக்ஸல் புக்கில் வந்து மேக்ரோஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த ஒர்க் புக்கோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து .xlsm அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். மேக்ரோஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் மூலியமாக பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. ஸ்கிரிப்ட்னா சம் கோடிங் மூலியமாக எழுதி வச்சுருப்பாங்க ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ VB ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷன் அந்த எக்ஸல் ஒர்க் புக்குள்ளேயே இருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா .xlsm அப்படிங்கிறத ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி ஒரு எக்ஸலில் இப்போ எக்ஸல் செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸல் செல்லில் இப்போ இங்கே ஒரு செல்லு செலக்ட் ஆகிருக்கா க்ரீன் கலர் பாக்ஸில், இதுதான் ஒரு செல். ஸோ இண்டிவிஜுவல் பாக்ஸை வந்து ஒரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல். ஸோ இண்டிவிஜுவல் பாக்ஸை எல்லாத்தையுமே செல் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க எக்ஸலில். அடுத்து பாருங்கள், எக்ஸலோடைய ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கிறது. ஸோ இந்த எக்ஸல் கிரிட் ஆஃப் ரோஸ், அதை தான் ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த கம்ப்ளீட்டாக இந்த A2 இந்த கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ரெஃபரன்ஸ் நான் சொன்ன செல் ரெஃபரன்ஸ் இதுதான். ஸோ இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா A1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதுவே ரெண்டாவது செலக்ட் ஆயிடுச்சுன்னா A2 அப்படிங்கிற. ஸோ காலம் ஃபுல்லாமே லெட்டர் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும், ரோ ஃபுல்லாமே நம்பர் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். இதுதான் வந்து எக்ஸலோடைய எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே எக்ஸல் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது ஒரு புக்குக்குள்ளே ஒரே ஒரு சிங்கிள் ஷீட்டில் இருந்துச்சுன்னா, ஒர்க் புக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கம்ப்ளீட் இந்த எக்ஸல் புக்கை வந்து ஒர்க் புக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே இப்போ டிஃபால்ட்டாக நேமே என்ன இருக்கும் அப்படின்னா புக் 1 அப்படின்னு தான் இருக்கும். டிஃபால்ட்டாக நேம் வந்து புக் 1 அப்படின்னு தான் இருக்கும். சாரி, டிஃபால்ட்டாக பாருங்கள், இதில் புக் 1 அப்படின்னு இருக்கா. ஸோ இது ஒரு ஒர்க் புக். இந்த ஒர்க் புக்கில் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் வேணாலும் நம்மளால் வச்சுக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஷீட்டு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா ஷீட்டு. ஸோ ஷீட் 1, ஷீட் 2 அப்படின்னு தெரியுதா. ஸோ இதில் ஷீட் 1 அப்படிங்கிறது ஒர்க் ஷீட். இதில் மோர் தென் 1 ஷீட் இருக்குது. அப்போ இந்த கம்ப்ளீட் புக்கை எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கே உங்களுக்கு காமன் டெர்மினாலஜிஸில் சொல்லியிருப்போம். ஸோ எக்ஸல் ஒர்க் ஷீட்டுங்கிறது சிங்கிள் ஷீட், ஒரு ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஷீட்டை தான் ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லுவோம். ஒர்க் புக்குங்கிறது அந்த ஃபைலுக்குள்ளே மோர் தென் 1 ஷீட் இருந்துச்சுன்னா அதை ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்துங்க, விச் ஃபார்முலா இஸ் யூஸ்டு டு ஆட் த வேல்யூஸ் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய செல்ஸில் மல்டிபிள் செல்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சம் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ சம் அப்படிங்கிற ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இந்த
ஃபஸ்ட்டு ரோ இருக்குது பாருங்களேன், இதில் இந்த 18, 11, 53, 26, 24 இதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை. ஸோ சிங்கிற செல்லில் இருந்து ஜிங்கிற செல்லு வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு சம்மை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்பயுமே ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு முன்னாடி போடணும். அடுத்து சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த சம் ஃபங்க்ஷனில் நீங்கள் எந்த நம்பர்லேருந்து இங்கே சி காலம்லேருந்து இது வரைக்கும் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். போட்டுட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் வேல்யூ வந்துருச்சா? ஸோ அதே மாதிரி மேலே ஃபார்முலாவை பாருங்களேன், இந்த இடத்துல ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருக்கு பேர் தான் ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்எக்ஸ் அப்படின்னா ஃபார்முலா ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சம் அப்படிங்கிறதுல, ஸோ சம் ஃபங்க்ஷனில் இந்த C5 அப்படிங்கிறது செல் ரெஃபரன்ஸ், சிங்கிற காலத்தில் 5th ரோ அப்படின்னு அர்த்தம். அது அதே மாதிரி அதிலிருந்து ஜிங்கிற காலத்தில் 5th ரோ வரைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா C5, D5, E5, F5, G5ன்னு அர்த்தம். இதுதான் அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது. சரியா, செல் ரெஃபரன்ஸோடைய ரேஞ்ச். அப்படி அடுத்து பாருங்கள், பேசிக் ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சம்முங்கிறது ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை ஆட் பண்ணுறதுக்கு, ஆவரேஜுங்கிறது அந்த ஆட் பண்ணதுக்கு ஆவரேஜ் பார்க்குறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த வர டோட்டலை, இப்போ 132 டோட்டல் வருதுன்னா டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆவரேஜ் வரும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் ஆவரேஜ் வரும். ஸோ அடுத்து மினிமம் வேல்யூ, மின்னுங்கிறது மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, மேக்ஸுங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, கவுண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் எத்தனை இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுறது. நம்பர் ஆஃப் செல்ஸில் நியூமரல்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் செல்ஸ் எத்தனை இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு, கவுண்ட் ஏங்கிறது நான் எம்டி செல்ஸ் எத்தனை இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு, ட்ரிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹலோ அப்படின்னு போட்டு ஸ்பேஸ், இப்போ இங்கே ஒரு ஸ்பேஸு, 2 ஸ்பேஸ், 3 ஸ்பேஸ் விட்டு நான் வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த 2 ஸ்பேஸை ஒமிட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் அலோவ் பண்ணுறது தான் ட்ரிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட பர்பஸ். இப்போங்கிறது என்னதுன்னா, ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகிறது. லோயர் அப்படிங்கிறது லோயர் கேஸ், அப்பர் அப்படிங்கிறது அப்பர் கேஸ், டுடே அப்படிங்கிறது என்னதுன்னா இன்றைக்கி டேட்டுக்குரியது வந்துடும். நவ் அப்படிங்கிறது டேட்டு ப்ளஸ் டைமும் சேர்த்து வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து which symbol is used at the beginning of the formula in Excel. ஒரு எக்ஸலில் நம்ம ஒரு ஃபார்முலாவை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பிகினிங் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா ஈக்குவல் டு இல்லாமல் அது ஃபார்முலான்னு கன்சிடர் ஆகாது. ஈக்குவல் டு இல்லாமல் நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு வேல்யூவாக தான் அது எடுத்துக்கும். ஃபார்முலா டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூஸ் இன் எ ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கவுண்ட் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சரு. ஒன்லி நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு செல்லை வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான், நியூமரிக்கல் வேல்யூஸை மட்டும் கவுண்ட் பண்ணும். அடுத்து கவுண்ட் ஏ அப்படிங்கிறது என்னன்னா எல்லா நான் எம்டி செல்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணும். எம்டி செல்ஸை சேர்த்து கவுண்ட் பண்ணாது. ஆனால் கவுண்ட் வந்து எம்டி செல்ஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணும். கவுண்ட் இஃப் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் பண்ணும். ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, கண்டிஷனோட ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிறது எம்டி செல்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ வேலிட் டேட்டா டைப். நான் அகைன் ஒருக்க சொல்கிறேன், எப்பயுமே கொஸ்டினை ரீட் பண்ணும்போது தெளிவாக ரீட் பண்ணுங்கள். ஏன்னா ஊடால நாட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும், அதை நம்ம மறந்துட்டு ஆன்சரை தப்பாக மார்க் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ வேலிட் டேட்டா டைப் இன் எக்ஸல் அப்படிங்க. ஸோ அப்போ எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லேபிள் தான் நாட் அ வேலிட் டைப், மற்ற எல்லாமே வேலிட் டேட்டா டைப் இன் எக்ஸல். Which of the following formulas will Excel not be able to calculate அப்படிங்கிறாங்க. அதாவது இங்கே ஃபார்முலாஸ் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஃபார்முலா தப்பான ஃபார்முலான்னு கேட்குறாங்க, எது எக்ஸலில் எக்ஸிக்யூட் ஆகாத ஃபார்முலான்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபார்முலாவில் நம்ம கொடுக்கக்கூடியது ஒன்று வேல்யூ நம்பர் டைரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் கொடுப்போம். கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வந்துருச்சுனாலே செல் ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ செல் ரெஃபரன்ஸோடு இருக்கிற ஃபார்முலாலாம் இதுதான் செல் ரெஃபரன்ஸோடு இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் ஆன்சர்ஸ் கரெக்ட் தான், இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிரும். 0.5 எடுத்துக்கும். அதே மாதிரி சம் ஆஃப் இங்கே பாருங்களேன் சேல்ஸுன்னு கொடுத்துருக்கு. சேல்ஸுங்கிறது ஏதோ ஒரு காலத்துடைய பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனில் கொடுக்கவே முடியாது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். இந்த பர்டிகுலர் ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆகாது எக்ஸலில். அடுத்து, எக்ஸல் யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் செல்ஸ் வித்தின் அ ஒர்க் ஷீட். அதாவது ஒரு எக்ஸலில் ஒரு ஷீட் இருக்குது. அந்த ஷீட்டுக்குள்ளே ஒரு செல்லை நான் யூனிக்காக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா காலமுடைய லெட்டர் ரெப்ரசன்டேஷனையும் ரோவோட நம்பர் ரெப்ரசன்டேஷனையும் வச்சு பண்ணுவோம். ஸோ அப்போ காலம் லெட்டர் அண்ட் ரோ நம்பர். ஸோ அப்போ இந்த செல்லை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன், A1 அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவேன் யூனிக்காக. நெக்ஸ்ட்டு, விச் ஏரியா இன் அன் எக்ஸல் விண்டோ அலோவ்ஸ் என்ட்ரிங் வேல்யூஸ் அண்ட் ஃபார்முலா. வேல்யூஸை அண்ட் ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடியது என்னன்னா ஃபார்முலா பார் அப்படிங்கிறது.
நான் இப்போ காமிச்சேன் உங்களுக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்முலா இஸ் நாட் என்டர்ட் கரெக்ட்லி. இதுலேயும் பாருங்கள் எந்த ஃபார்முலா நல்லா கரெக்டாக என்டர் ஆகலை அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் வேகமாக பார்த்தோன்னே 80-10 இப்படி கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை டிக் பண்ணிடுவீங்க. நல்லா கவனிங்க, இங்கே 18 டேரெக்டாக வேல்யூ கொடுத்துட்டாங்க, 10 வேல்யூ கொடுத்துட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க. இது எக்ஸிக்யூட் ஆகும், 19 ரிசல்ட்டை கொண்டு வந்துடும். அதே மாதிரி இது ரெஃபரன்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்ட். இதுவும் ரெஃபரன்ஸை வச்சு ப்ளஸ் ஒரு வேல்யூ வச்சு கொடுத்துருக்காங்க, கரெக்ட். இதுவும் நீங்கள் கேட்கலாம், இங்கே 80 + 10 இப்போ 50 × 100 5000 தானே சார் வரும் அப்படின்னு கேட்கலாம். நல்லா கவனிங்க, ஃபார்முலாவை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. ஸோ அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகாது, அதனால் இது தப்பு. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் இப்போ ABC இப்படின்னு காலம்ஸ் இருக்குது, 1 2 3 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதில் நான் வந்து இங்கே A1 செல்லில் ஒரு ஃபார்முலா டைப் பண்ணுறேன். அப்போ அந்த ஃபார்முலாவில் எனக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலமோ இல்லை பர்டிகுலர் க்ளோவோ ஃபிக்ஸ்டு அடுத்து வரும்போது ஃபிக்ஸ்டு அதுவே தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்சர் வந்து இதுதான். இதோட அர்த்தம் என்னென்னா, பிங்கிற காலம் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் அடுத்து எந்த செல்லில் காப்பி பண்ணி போட்டிங்கனாலும் பிங்கிற காலம் தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும், 2ங்கிற ரோ தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு காலத்தையோ ஒரு ரோவையோ ஃபிக்ஸ்டாக வைக்கிறதுக்காக தான் இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பாருங்கள் எக்ஸாம்பிளே வச்சு காமிச்சிட்றேன், இன்னும் புரிஞ்சிடும், நல்லா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ இங்கே $C4 ஸோ இதை நல்லா பாருங்கள். இப்போ நான் இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், $C4ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ சிங்கிற காலத்தில் 4th ரோவில் ஸ்மால் அப்படின்னு இருக்குது, அங்கே டிஸ்பிளே ஆயிரும். அடுத்து பாருங்கள், $C4 போட்டிருக்கேன்னா அடுத்த ரோவை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபார்முலாவை பாருங்கள், $C5ன்னு மாறி இருக்கா. ஸோ இந்த C மாறலை, ஆனால் அந்த அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரோ மட்டும் மாறி இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், காலமை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு ரோவை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் டாலர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து விச் ஃபங்க்ஷன் கால்குலேட்ஸ் யுவர் மந்த்லி பேமெண்ட் ஆஃப் அ லோன். இப்போ நம்ம ஒரு லோன் வாங்குகிறோம், அந்த லோனுக்கு நம்ம மாதம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் இல்லை, மாதம் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து. ஸோ அப்போ அந்த பேமெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு எக்ஸலில் PMT அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உண்டு. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுத்துருக்கோமோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு, எத்தனை இயருக்கு எடுத்துருக்கோமோ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸு, லோன் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட், லோனோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அந்த டோட்டல் அமௌண்ட். ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். அடுத்து வாட் இஸ் த கவுண்ட் ஏ டூ. ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன், கவுண்ட் ஏங்கிறது நான் எம்டி செல்ஸை நமக்கு கவுண்ட் பண்ணும். அண்ட் தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டாலர் சைன். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸில் டாலர் சைன் என்னென்ன. ஸோ ஃபிக்ஸ் த ரோஸ் அண்ட் காலம்ஸ், டாலர் சைன் வந்து யூஸ் ஆகும் அப்படி. அடுத்து விச் கீ இஸ் யூஸ்டு டு மூவ் ஆன் ஆக்டிவ் செல் டு த ஃபஸ்ட் காலம். ஸோ அப்போ இது என்னதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஆக்டிவ் செல் எது, ஆக்டிவ் செல் வந்து இந்த அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆக்டிவ் செல். இப்போ நான் இது ஆக்டிவ் செல்லிலேருந்து இந்த காலத்தோட ஃபஸ்ட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் ஹோம் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த காலத்தோட ஃபஸ்ட் இதுக்கு போயிடும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு காலம் ஏ காலத்துக்கு வந்துருச்சா. இதை தான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க ஷார்ட்கட் கீ. இப்போ அதுவே நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இதே இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் அப்படின்னு கொடுக்குறேன்னா எங்கே போயிடுச்சு, ஒர்க் ஷீட்டோட பிகினிங்க்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அப்போ ஹோமை ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ரோல் இருந்துச்சுன்னா அப்போ ஃபஸ்ட்டு காலம் எதுவோ அந்த ஃபஸ்ட்டு காலத்துக்கு போயிடும். அதுவே கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோமை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் ஷீட்டோட பிகினிங்கே போயிடும் எங்கே இருந்தாலும். ஓகேவா, இது ஷார்ட்கட் கீ. அடுத்து ஷார்ட்கட் கீ டு எனேபிள் த ஃபில்டர் ஃபார் த செலக்டட் செல் அப்படின்னா, ஃபில்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, டேட்டாவை நமக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி, அதாவது ஷார்ட் பண்ணி நமக்கு ஏற்ற டேட்டாவை மட்டும் நம்ம எடுக்கிறதுக்காக தான் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு இப்போ இந்த செல்லில் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். ஓகே, இது என்ன எரர் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிது அப்படின்னா, நான் ஒரு செல்லை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், சிங்கிள் செல்லு வச்சு நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறத அது சொல்லுது. ஸோ அதனால் இது ஓகே கொடுத்துட்டு இப்போ இங்கே கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்.
இப்போ எனேபிள் ஆகிடுச்சு பாருங்களேன். எங்கே எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னா 1 minute இந்த இடத்துல எனேபிள் ஆகிருக்கா? ஸ்மாலுக்கு பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதுதான் ஃபில்டர் ஆப்ஷன். டைரெக்டாக இப்படி எனேபிள் பண்ணுறதுக்கான ஃபில்டர் ஆப்ஷன். ஓகேவா? சரி, ஸோ இதுக்கான ஷார்ட்கட் அது. அடுத்து டேட் ஃபங்க்ஷன் விச் இஸ் யூஸ்டு டு ஆட் இயர், மந்த் அண்டு டே. இந்த மூணையும் ஆட் பண்ணுறது தான் டேட் ஃபங்க்ஷன். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இங்கே நான் ஆல்ரெடி இங்கே ஒரு டேட் ஃபங்க்ஷன் 1 minute சரி, ஓகே. ஸோ இப்போ ஈக்குவல் டு டேட் இயர் வந்து 2026, மந்த் வந்து 4,8 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணேன்னா எனக்கு இன்றைக்கி டேட்டுக்கு வந்துருச்சா? ஸோ இந்த பர்பஸுக்கு தான் ஆக்சுவலாக டேட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டில் இயர் இதெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஒரு சில டேட்டாஸில் இருக்கும், ஒரு சில டேட்டாஸில் வந்து இயர் தனியாக, மந்த்து தனியாக இருக்கும். அதை சேர்க்கறதுக்கு தான் இந்த டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்கட் கீ டு செலக்ட் த என்டையர் ரோ. ஒரு என்டையர் ரோவை செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த ஃபார்முலா ஈக்குவல் டு ஃப்ளோர் ஆஃப் 16,3 அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட அர்த்தம் என்னன்னா, இந்த 3யோடைய மல்டிபிள்ஸில் 16 எப்போ வரும்னு கேட்குறாங்க. சப்போஸ் 16 வரல அப்படின்னா அதோட நியரஸ்ட் வேல்யூவை கொடுக்கும். இப்போ 3 × 1 3ன்னு அர்த்தம், 3 × 2 6ன்னு அர்த்தம், 3 × 3 9ன்னு அர்த்தம், 3 × 4 12ன்னு அர்த்தம், 3 × 5 15. ஸோ அப்போ இதுக்கு மீறி வராது நமக்கு, அதனால் நியரஸ்ட் வேல்யூ வந்து 15. ஸோ அப்போ இதில் ஆன்சர் வந்து 15. அடுத்து பாருங்கள், கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். த செல் ரெஃபரன்ஸ் ஃபார் அ ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் தட் ஸ்டார்ட்ஸ் இன் செல் C1. C1ல் ஸ்டார்ட் ஆகுது செல்லோட ரெஃபரன்ஸ், அண்ட் கோஸ் ஓவர் டு காலம் H. காலம் H வரைக்கும் போகுது, அண்ட் டவுன் டு ரோ 10. H வரைக்கும் போய் அதில் 10th ரோ வரைக்கும் போகுது. அப்போ இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் செல் ரெஃபரன்ஸில் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, C1ல் ஸ்டார்ட் ஆகி கோலன் வச்சு ஹச்சுங்கிற ரோக்கு போய் ஹச்சுங்கிற காலத்தில் 10th ரோ வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுதான் அதனுடைய ஆன்சர். The function, what function display row data in a column or column data in a row? அதாவது ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் மாற்றுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஆன்சர். ஸோ இதை ஒரு பண்ணி கூட நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் இந்த இதை நம்ம பண்ணுவோம். ஸோ இங்கே நான் தனியாக ஒரு இதில் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் எதை மாற்றணுமோ இப்போ இது எல்லாத்தையும் நான் மாற்றணும். ஸோ அப்போ இதை வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு, இப்போ இங்கே பாருங்களேன், 2 டேபிளுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். இதில் ஜீன்ஸு, ஃபார்மல் பேண்ட், ஷர்ட் இதெல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், டிரான்ஸ்போஸ் ஆனது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய காலமை ரோவாகவும் ரோவை காலமாகவும் மாற்றிடும். அதுக்கடுத்து விச் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல் கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் அ செல். ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு LEN அப்படிங்கிறது யூஸ் ஆகும். எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜீனு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜீனுக்குள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனைன்னு நான் போட போகிறேன். ஸோ அப்போ ஈக்குவல் டு LEN அப்படின்னு போட்டுட்டு எந்த செல்லில் இருக்கிறது அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செல் வந்துடும். ஸோ அப்போ அதுக்குள்ளே அந்த ஜீன்ஸுங்கிற வேர்டில் 5 கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்கள், லென் அந்த எந்த செல்லோ அந்த செல்லோடைய ரெஃபரன்ஸை கரெக்டாக கொடுத்துருக்கணும். இதுக்கு தான் அந்த LEN அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்கள், விச் ஃபங்க்ஷன் கன்வெர்ட்ஸ் ஒன் மெஷரிங் யூனிட் டு அனதர் மெஷரிங் யூனிட். ஸோ ஒரு மெஷரிங் யூனிட்லேருந்து இன்னொரு மெஷரிங், இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிலோகிராமில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை கிராமுக்கு மாற்றணும் அப்படின்னா இதுதான் அந்த ஒன் மெஷரிங் யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாற்றுறது. அதுக்கு வந்து கன்வெர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் 5 ஸோ 5000 இங்கே வந்துருக்கு ஆக்சுவலாக பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ கன்வெர்ட் அப்படிங்கிறதுல நான் எதை கன்வெர்ட் பண்ணுறேன், இந்த 5 அப்படிங்கிறத கிலோகிராமில் இருந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மீனிங். ஸோ அப்போ இது ஆன்சர் வந்து 5000. 5 கிலோகிராமை கிராமுக்கு மாற்றும் போது 5000 ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி தான் ஒரு மெஷரிங் யூனிட்லேருந்து இன்னொரு மெஷரிங் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த ஷார்ட்கட் டு என்டர் கரண்ட் டேட் இன் அ செல். கரண்ட் டேட்டை என்ட்ரு பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா, கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் செமிகோலனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் டேட் வந்து டிஸ்பிளே ஆகும். பார்க்கலாமா எப்படின்னு? இப்போ இங்கே பாருங்களேன்,
இப்போ இன்னொரு இடத்துல இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செமிகோலனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டேட் வந்திருக்கும். வந்துருச்சா? ஸோ தேட்ஸ் இட். இது இங்கே பாருங்கள், இந்த டேட்டு தெரியுது பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து கரண்ட் டேட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. அடுத்து ஷார்ட்கட் டு எடிட் த செலக்டட் செல் எடிட் பண்ணுறதுக்கு F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடிட் பண்ண அலோவ் பண்ணிடும். விச் ஃபங்க்ஷன் வில் யூ யூஸ் டு என்டர் த கரண்ட் டேட் அண்ட் டைம் இன் ஒர்க் ஷீட் செல்? கரண்ட் டேட்டும் டைமும் சேர்ந்து வரணும்னு நவ் கொடுக்கணும். இதில் எந்த பேராமீட்டர்ஸும் வராது, வெறும் ஃபார்முலாவில் ஈக்குவல் டு நவ் அப்படின்னு கொடுத்து இப்படி அடிச்சிங்கனாலே போதும். கரண்ட் டேட்டும் டைமும் சேர்ந்து வரும், ரன்னிங் டைம் சேர்ந்து வரும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டேட் டிஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ரெண்டு டேட்டுக்கு இடையில டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டேட் டிஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் சம் ஃபார்முலாஸ் பாருங்கள். வி லுக்கப் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். வி லுக்கப் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹச் லுக்கப் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இஃப் வித் ஆர் கண்டிஷன், இஃப் வித் அண்டு கண்டிஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து இப்போ வி லுக்கப்பை பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வி லுக்கப் நம்ம போட்டிருப்போம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஹச் லுக்கப் போட்டு ட்ரை பண்ணுங்கள். வி லுக்கப் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்போ என்கிட்ட இங்கே ஒரு டேபிள் இருக்குது. என்கிட்ட இது ஒரு இன்வென்ட்ரி டேபிள்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டில் ஸ்மாலுங்கிற சைஸில் எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ பேண்ட்ஸ் இருக்குது, மீடியமில் எவ்வளோ பேண்ட்ஸ் இருக்குது, லார்ஜில் எவ்வளோ பேண்ட், இது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் எவ்வளோ என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, அப்படி எந்த சைஸில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிற மொத்த டேபிள் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அந்த மொத்த டேபிள்லேருந்து ஷர்ட்டுங்கிறத மட்டும் எடுத்து அந்த ஷர்ட்டோடைய ஸ்டாக் டீட்டெயில்ஸை மட்டும் நான் தனியாக எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் வி லுக்கப், வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல்னால் இந்த ரோ வைஸாக சர்ச் பண்ணும். அதுவே ஹச் லுக்கப் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் லுக்கப்னு சொல்லுவாங்க, காலம் வைஸ் சர்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ வெர்டிக்கல் லுக்கப்பில் இப்போ இந்த இன்னொரு டேபிளில் நான் ஷர்ட்டுன்னு டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபார்முலாவை பாருங்கள். ஓகே, ஸோ ஃபார்முலாவை பாருங்கள். வி லுக்கப் $B, இந்த பி மாற போகிறது கிடையாது. அதாவது நான் தேட போகிறது ஷர்ட் தான் தேட போகிறேன். $Bயில், அதாவது பிங்கிற காலத்தில் 13th row ஷர்ட்டை தேட போகிறேன், ஷர்ட்டை லுக்கப் பண்ண போகிறேன். எதில் லுக்கப் பண்ண போகிறேன்? இந்த ஜீன்ஸில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் நான் லுக்கப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் B5:G9 வரைக்கும். ஸோ அதில் காலம் B2வில் நான் பார்க்க போகிறேன். அப்போ ஷர்ட்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த ஷர்ட்டோடைய இந்த டேபிளில் B2 அப்படின்னு அர்த்தம். B2னா செகண்ட் காலம். ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம். இந்த செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை எடுத்து எனக்கு கொண்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி அடுத்ததில் பாருங்கள். இப்போ 25 வந்துருச்சா? இப்போ அடுத்து 51க்கு பாருங்கள். எல்லாமே இருக்கும். இந்த காலம் C2 மட்டும் மாறி இருக்கும், ஏன்னா இது C2. அப்போ இது என்ன எடுத்துக்கும்னா, இதை ஏன்னு எடுத்துக்கும், இதை பின்னு எடுத்துக்கும், இதை CDEF அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ அப்போ B2 இதான் B செகண்ட் காலம், C செகண்ட் காலம், D செகண்ட் காலம். சரியா? ஸோ இப்படி தான் வந்து வி லுக்கப் ஒர்க் ஆகும். இதே மாதிரி தான் ஹச் லுக்கப்பும் ஒர்க் ஆகும். ஆனால் ஹச் லுக்கப் வந்து காலம் வைஸ் ஒர்க் ஆகும். இஃப் வந்து ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியாவுக்கு மீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்னா, சரி ஒரு நிமிஷம் பாருங்க. இஃப் இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 20 இருந்துச்சு அப்படின்னா டபுள் கோட்ஸில் ட்ரூ, இல்லை அப்படின்னா எஃப்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இஃப்பில் ஸோ C6 கொடுத்துருக்கேன். அப்போ C6ங்கிறது இந்த ஆக்சுவலாக இந்த வேல்யூ. ஸோ அப்போ இந்த வேல்யூவில் >20 இருந்துச்சுன்னா ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணணும், இல்லாட்டினா ஃபால்ஸுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனோட ரிசல்ட் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்கக்கூடியது பிரிண்ட் ஆகும். கண்டிஷனுடைய ரிசல்ட் ட்ரூன்னு வந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டபுள் கோட்ஸில் இருக்கக்கூடியது ரன் ஆகும். கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா செகண்டில் இருக்கக்கூடிய டபுள் கோட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இப்போ இதுவே தான் நமக்கு இஃப் ஆர் மோர் தென் ஒன் கண்டிஷன் நான் போடணும் அப்படின்னாலும் ஆர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதை தான் அங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பாருங்கள் மோர் தென் ஒன் கண்டிஷனை நம்ம செக் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு தான் இந்த ஆர் அப்படிங்கிற இந்த பர்பஸ். ஸோ இப்போ இதுவே இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக நான் அண்டு போட்டேன் அப்படின்னா
எஃப்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அண்ட் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே, இங்கே ஒரு கண்டிஷன் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த ஆர் இஃப் அண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் அங்கே அட்வான்ஸ் ஃபார்முலாலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. நீங்கள் மெயின்லி வந்து செல் ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி போகிறாங்க, ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி போகிறாங்க, அட்வான்ஸ் ஃபார்முலாஸில் வி லுக்கப்பு, எக்ஸ் லுக்கப்புன்னு இருக்குது, ஹச் லுக்கப் இருக்குது, இஃப்பில் எல்லாமே இஃப் பார்த்துக்கோங்க. சம்மில் நம்ம பார்த்தது மாதிரி சம்மில் வேறு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா சம் இஃப் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். சம்மில் வந்து சம் இஃப்னு இருக்குது, சம் இஃப் எஸ்ன்னு இருக்குது. இந்த ஃபார்முலாலாம் பாருங்கள். இதில் இருந்தெல்லாம் நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஷார்ட்கட் கீஸ், நிறைய ஷார்ட்கட் கீஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஏரியாஸ். இதுலேருந்து வரதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த வீடியோஸில் நம்ம வேர்டில் பாசிபிலிட்டிஸ், ஷார்ட்கட் கீஸ்லாம் என்ன வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். பிஃபோர் தட் ஏப்ரல் 10 தான் லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதே லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஏப்ரல் 10 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.